சாப்பிடுவேன். ஆனால் நீ நாளை இனிமேல் சாப்பிட முடியாது தெரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி 1 year 2 years down the line சாப்பிட வரோம் போட்டோ செகண்ட் நீ ஒரு வாய் இருக்கும் அப்புறம் சந்தோஷமாக 4-5 பேர் வரும் நம்ம போட்டோ வெளியே வர்றது அதுக்காக தான் வருவேன். கை கழுவு போகிறாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ ஹாப்பியாக பண்ணி ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது வெளியே வாங்க ஒரு ஃபோட்டோ எவ்வளோ ஃபேன்ஸு பேரில் தாங்க முடியல அப்படின்னு கழுவி ஊற்றிட போகிறாங்க. அந்த மூஞ்சில் ஒரு மூஞ்சிக்கு ஒரு கமெண்ட் நான் சொன்னேன்னா அவ்வளோ சொல்லலை. நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டாராக போகிறாங்க. ஐயோ அப்பெல்லாம் போட்டுருவாங்க ஒரு மாதிரி. இப்போதான் ஒரு ஆளை அப்படி இப்படி மார்க் மை வாட்ஸ் அந்த வீடியோ ரெக்கார்டு அப்படிலாம் போட்டுறாதீங்க. கிடையாது ப்ராமிஸா. யூடியூபின் லேடி சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒரு நல்லபடியாக ஒரு இது வரணும் அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ ரொம்ப ஆஃப்டர் ஒரு 50 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போத முடியும். அதுதான் ரொம்ப ஆசை கிடையாது. பல ஆயிரம் பேர் வாழ்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு போகிறோம். அவ்வளோதான். பெரிய ஆசைலாம் கிடையாது. நியாயமான சின்ன ஆசை. காரணமாக இருக்கேன் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கோம். முடிஞ்சிட்டேன். நம்ம ஏப்ரல்லே போட்டுருவோம். ரெக்கார்டிங் இது மார்ச். படம் ரிலீஸ் மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதம் முன்னாடி ஷூட்டிங் எடுத்து எடிட்டிங் பண்ணி. ஒரு வேளை ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுருவேன். இல்லை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி யாரும் ஓட்டு போட்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கேட்டு ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னா அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்ல வரல. வேற என்ன வேணுமா? ஆமாம் உனக்கு நான் படிக்கிறேன். என்ன நினைப்பாங்க? இது வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. அதோட அதாவது சாப்பாடுனா ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் பசிக்கு சாப்பிட்ருந்தோம். ஒழுங்காக தரலன்னா சாப்பாடு ஏதாவது குறைஞ்சிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். மாதிரி ஆயிரும். அப்படிலாம் இருக்காது. சிறு சிறுன்னு ஆயிடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு தெரியும். அது புரிஞ்சுக்கணும். வயிறு தான் பொருளாட்டின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படி நினைக்க மாட்டேன். வயிறு தான். அதனால சொல்றேன். அந்த 2 மிளகு இருக்குது சாப்பிட்டே ஆகும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்ல விஷயமா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து எது எது பிடிக்காது, நல்ல விஷயம்லாம் பிடிக்காது சாப்பிட்றதில்ல. மிளகு, பூண்டு, அப்புறம் என்னது காய்கறிகள்லாம் நிறைய காய்கறிகள்லாம் பிடிக்காது. பாவக்காய் எல்லா காய்கறிகளும் இப்படியான காய்கறிகளே நிறைய காய்கறிகள் பிடிக்காது. சிக்கன், மட்டன், பிரான், மீன் கூட மீன் கருவாடும் பிடிக்காது. ஃப்ரை தான் பிடிக்கும். அது நல்லது கிடையாது. கிரேவியாக அதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்குலாம் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் தான் சொல்கிறேன். எப்படி கொடுப்பீங்க அந்த மாதிரி மட்டும் ஒரு அட்வைஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டை போடுங்க. நான் படித்தேன் அதெல்லாம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் கமெண்ட் படிக்க மாட்டேன். நம்மளை திட்டுறதை நம்மளை எப்படி மாட்டேன் அப்படி படிச்சுக்க முடியுமா? ஏன்னா நான் நிறைய கமெண்ட்டை பார்த்து மன உளைச்சல் ஆகிருக்கு. நிறைய பேர் திட்டுவாங்க போட்டு வச்சு. பாவமாக இருக்கும் எனக்கு. வேணுமா? என்ன ஜூஸ் வேணும்? லெமன்னு மட்டும் லெமன்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. புரியுதா? காலையிலலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சில பேர் வீட்டில் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலங்க. அம்மா அப்பா யாராவது ஆம்பளை பிள்ளைங்களாம் இருந்ததுன்னா
நல்ல விஷயங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பழகி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வரவங்க அதை வந்து டக்குன்னு இடையில திணிக்கும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு சொகுசாக ஃப்ரையே பண்ணி கொடுத்து பழக்கி விட்டீங்க, கிரேவி கொடுக்காம. கிரேவி செஞ்சு வச்சாலும் அவனுக்கு மட்டும்னா ஃப்ரை வேணும், அரவிந்தா ஃப்ரை தான் சாப்பிடணும், நான் பண்ணிடுறீங்க. எங்களால் அப்படி பண்ண முடியுமா? யாருக்கும் இன்டெரக்டாக மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லைடா அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. அந்த மேடம் பார்த்துறாதீங்க ப்ளீஸ். யூடியூப் பார்ப்பாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தாங்க. இல்லைடா மேடம், கொஞ்சம் பணிவான வேண்டுகோளாக தான் மேம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பண்ணி விட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் இடையில எடுத்துகிட்டு போய் நல்ல பொருளை கொடுக்கறதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி செஞ்சு தர மாட்டோம்னு சொல்லலை, செஞ்சு தரோம். பட் இதையும் சாப்பிடணும்ல. காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது மறுபடியும் நைட்டு வரும். மீன் குழம்பும் பண்ணி வறுக்கிறதையும் வச்சுட்டு எங்கள் வீட்டில் தான் மீன் குழம்பு பண்ணால் நான் சாப்பாடை வச்சு மீன் குழம்பை வச்சு மீனை வச்சுட்டு தான் தொட்டு சாப்பிட்டுருக்கேன். நான் ஃப்ரை நாங்களாம் சோறு சாப்பிட்ற பரம்பரை தான். நான் வந்து பாருங்க 2 வடை சாப்பிட்டேன், இன்னொரு வடை தேவைப்பட்டுச்சு வாங்கினேன், அதை சாப்பிட்டேன். வாட்டர் மேலன் ஒன்று மாப்பிள்ள பார்க்குறாங்க. பொண்ணு திருநீர் மாப்பிள்ளை திருநீர் இதெல்லாம் வச்சுருக்காரு. பொண்ணு வந்து கிறிஸ்டின் மாதிரி இருக்காங்க. நல்லபடியாக நடந்துட்டு இது வந்து யூடியூப் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு வேறு மாதிரி சொல்லிட்டுருக்கோம். என்ன நினைப்பாங்க அவங்களாம், ஏன்டா எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு நினைப்பாங்களே. டவுட் இருக்குல்ல, நம்ம மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அது வந்து இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது முழுசாக எனக்கு தெரியாது. லவ் மேரேஜ் முழுசாக எங்களுக்கு பற்றி எனக்கு தெரியல. அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. ஆனால் நான் வாங்க போங்க மேடம் விஷயம் நான் வாட படம் பேச ஆரம்பிச்சாங்க. ஜூஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பேப்பர்லாம் பேக்கில் வச்சுருந்தேன். காசு என்ன பண்ண மாட்டுறது இல்லை, இவங்க ரொம்ப சிக்கனமா பார்த்துருவாங்க. டிஷ்யூ பேப்பர் எல்லாம் காசு கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் வாங்கி ஹாஸ்டலில் ரூம் வச்சுருக்காங்க. இது ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கம்மியாக இருக்கும். என்ன காலையிலேயே தான் போடலாமா தான் கேட்டேன். போடுங்க இல்லை வேறு எதுமா நினச்சிருக்காங்க. அவங்க போடலாமா தான் கேட்டேன். போடுங்க அப்படின்னு அதெல்லாம் கண்டிப்பாக போடுங்க. ஒரு துப்பு போடுங்க. இப்போ நான் இது 5 மிளகு உள்ள தள்ளினேன். அது தெரியுமா உங்களுக்கு? முழுங்கிட்டீங்க நல்லது. கடிச்சு காரம் இருக்கு. இன்னும் காரம் தெரியுமா? எங்களை ஒழுங்காக நல்லா கவனிச்சுக்கோங்க. யூடியூப்பில் போடுறோம். போகும்போது எடுத்துகிட்டு போகணும். நம்மளோட மறந்துருக்கூடாது. இந்த மாதிரி சட்டை நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அந்த சட்டையை என்கிட்ட எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஷர்ட்டு. அது வாங்கி கொடுக்கணும் நிறையா. சூப்பராக இருக்குது. சென்னைக்கு வரும்போது பட்டிக்காடு மாதிரி வந்துருக்கும். கொஞ்சம் அப்படி இருப்பேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் என் கூட ப்ரமோஷன் பண்ணலாம். அப்படிலாம் நான் மேக்கப்லாம் போடுறதுக்கு கமெண்டில் ஏதாவது சொல்லிடாதீங்க. மேக்கப்பாக போடுறது கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக்கு, கொஞ்சோண்டு இது, கொஞ்சோண்டு அது. இப்போ வீடியோ ஷாட்லாம் என்ன கொடுத்த பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேக்கப் கிடையாது. அதெல்லாம் ஏதோ ஒன்று தளபதி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நீயே சொல்லிடுவோம் வாய் திறந்து ஓப்பனா அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு படத்தில். அந்த மாதிரி நீங்களே சொல்லிடுங்க நான் எப்படி மேக்கப் போடுவேன்னு. பார்த்தா நீங்கள் எப்படி மேக்கப்
கொடுங்க. தட்டி விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? என்ன இப்படிதான் இருக்கணும். ஐஸ் எல்லாம் போட்டு குடிக்கக்கூடாது. நிமிஷம் என்ன சொன்னாலும் ஹார்ட் அப்படி கிடையாது. நான் வந்து அப்பப்போ கோவப்படுவேன். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கோவப்படுவேன். எங்கள் அம்மா அப்பா இந்த வீடியோ பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தெரியும். அவங்களுக்கு தெரியும். என் தங்கச்சி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய கோவப்படுவேன். சட்டு முடிஞ்சு கழிச்சுவேன். ஆனால் எங்கள் ஆள்கிட்ட மட்டும் அதை விட ஜாஸ்தியாக மாட்டேன். ஏன்னா அது மனசு தாங்காது. உடனே நீங்கள் சொல்லாதீங்க அம்மா அப்பா விட அப்படின்னு. எங்கள் அப்பானா பயங்கர கோவப்பாரு. நான் இப்படி இருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்களே நினச்சிப்பாரு. ஏன் அது கண்ணு கலங்கிடும் பேசாமல் இருந்தாங்க. அதனால என்னோட பேச்சு ஆனால் மைண்ட்லேயே வச்சுக்குவார். எப்படி தட்டிட்டா இருக்கு மதிய புதுசாக இருந்தால் குடி அப்படின்னு. நேற்று வந்து நார்மல் ஐஸ் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் எனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். காத்துமன் வடிவில் சரக்கடி பண்ண அந்த மாதிரி வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் கோடு வரைக்கும் வந்து இங்கே பாருங்க மேலே உள்ளது என்னோடது, அப்புறம் பிடிச்சவரும் ஏன் பாதி கூட ஊற்றுருவாங்க. கீழே உள்ளது உங்கள் பாதி இருக்குது, மேலே உள்ள என் பாதி நீங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்காரு? எப்படி பண்ணாலும் தெரிஞ்சுக்கா. இதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ். கடை பேர் காட்டிட்டேங்க. கடை பேர் வீடியோவில் கடை ப்ரமோஷன் வந்து கொடுக்கல நாங்கள். பட் வந்து அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கிற ப்ரமோஷன் ஃபேமிலிஸாக வந்தால் இருந்துக்கலாம். அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கிற ப்ரமோஷன். லவர்ஸ்னாலும் இந்த பாரு இந்த ஹோட்டலில் உள்ளவங்க பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்களை விரட்டி விட்டுறாதீங்க. எங்களை மாதிரி நிறைய தான் வளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வளருங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி நான் வளருங்க. சரியாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறேன். ஓல்டு கரெக்ட் ஆர்த்தவனே இல்லையா அப்படின்னு கேட்பேன். அப்படிலாம் வாங்கலாம். ஃப்ரீயாக ஜூஸ் குடிக்கிறேன். அப்படிலாம் இல்லை. பில்லு வரும் அதான் கேட்போம். அப்போ ஒரு கமெண்ட் என்ன சொன்னால் இப்படி பேமெண்ட் அப்படி ஃப்ரீயாக வாங்கிக்கிறாங்க. கொடுத்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக வாங்க மாட்டோம். அது என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஒழுக்கத்தின் அடையாளம். கண்ணியமான ஆள். இதுதான் நான் போலீஸ்க்கு சரிப்பட்டு வரலாம். அரசியலுக்கும் சரி, போலீஸுக்கெல்லாம் அரசியலுக்கும் சரிப்பட்டு வரலாம். போலீஸு வார்த்தைலாம் நீங்கள் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் புரியலை. கண்ணு கலங்கிடுது. கேஷ் கொடுத்துலாம். ஃப்ளாஷாக